وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله، الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله. أما بعد، فبالسند المتصل مني إلى الإمام الخطيب التبريزي رحمه الله، وبأسانيده المتصلة إلى عمر بن الخطاب رضي الله عنه أنه قال: بينما نحن عند رسول الله صلى الله عليه وسلم ذات يوم اطلع علينا رجل شديد بياض الثياب إلى آخر هذا الحديث. ورواه أبو هريرة مع اختلاف وفيه: وإذا رأيت الحفاة العراة السم البكم ملوك الأرض في 5 لا يعلمهن إلا الله. ثم قرأ: إن الله عنده علم الساعة وينزل الغيث ويعلم ما في الأرحام وما تدري نفس ماذا تكسب غدا وما تدري نفس بأي أرض تموت إن الله عليم خبير. متفق عليه. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய உதவியோட நாங்க இறுதியாக படிச்ச உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ், அதாவது ஹதீஸு ஜிப்ரீல் என்ற இந்த ஹதீஸ உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய விதத்தை நாங்க பார்த்தோம். இப்பொழுது இதே ஹதீஸ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அறிவித்திருக்கிறார்கள். எனவே இது சம்பந்தமாக நாங்க பார்ப்போம். வரவாஹு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மஅ இக்திலாஃபின். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இதே ஹதீஸை அறிவித்திருக்கிறார்கள். என்றாலும் மஅ இக்திலாஃப், சில இக்திலாஃப் முரண்பாடுகள் அதிலே இருக்கிறது, சில ஏற்றத்தாழ்வுகள் அந்த ஹதீஸிலே இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தமாக நாங்க பார்ப்போம். தர்ஜமத்து ராவி சம்பந்தமாக பார்ப்போம். இவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அத்தௌசி அல் யமானி, இவர் தௌஸ் கோத்திரத்தை சேர்ந்தவர். இவருடைய பெயருடைய விடயத்தில் உலமாக்கள் கருத்து வேறுபாடு படுகிறார்கள். கிட்டத்தட்ட 30 சொச்சம் கருத்துக்களை சொல்கிறார்கள். இவருடைய பெயர் சம்பந்தமாக 30 சொச்சம் கருத்துக்களை சொல்கிறார்கள். ஆனாலும் அந்த கருத்துக்களில் மிகவும் பிரபல்யமானது இவருடைய பெயர் ஜாஹிலியா காலத்திலே அப்து ஷம்ஸ், அதே போன்று அப்து அம்ர் என்று இருந்தது. இஸ்லாத்திலே இவருடைய பெயர் அப்துல்லா, அப்துர் ரஹ்மான் என்பதுதான் இவருடைய பெயர். அபு அஹ்மத் அல் ஹாக்கிம் ரஹிமஹுல்லா இவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களிடத்திலே அஸ்ஸஹு ஷைஇன் இந்தனா இஸ்மிஹி, இவருடைய பெயருடைய விடயத்தில் எங்களிடத்திலே அசஹான கருத்து என்னவென்றால் அப்துர் ரஹ்மான் பின் சஹர், இதுதான் இவருடைய பெயர். இவருடைய தந்தையுடைய பெயர் சஹர், இவருடைய பெயர் அப்துர் ரஹ்மான். ஆனாலும் இவருடைய குனியத்து தான் அது பிரபல்யமாக்கப்பட்டு விட்டது. இவர் மஷ்ஹூரும் பி குனியத்திஹி, தன் குனியத்தை கொண்டு பிரபல்யமாக்கப்பட்ட ஒரு சஹாபி. எந்த அளவு கண்டா கமல்லா இஸ்மலஹு கைருஹா,
வேற பேர் இல்லாத இந்த அபு ஹுரைரா என்பதுதான் இவருடைய பெயர், வேறு பெயர் இவருக்கு இல்லை என்று சொல்லும் அளவுக்கு இவர் புனியத்தை கொண்டு ஒரு பிரபல்யமான ஒரு சஹாபியாக கருதப்படுகிறார். சஹாபாக்கள்ல அதிகமான ஹதீதுகளை மனனம் செய்த ஒரு சஹாபி. அதே போன்று சஹாபாக்களுடைய ஃபுகஹாக்கள்ல ஒருத்தராக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளங்குகிறார்கள். பெரும் பெரும் ஃபத்வா கொடுக்கக்கூடிய சஹாபாக்கள்ல ஒருத்தராக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அஸ்லம ஆன ஹைபர், இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஹைபருடைய வருடம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஹைபருடைய யுத்தத்திலும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இவர் கலந்து கொண்டார். அதே போன்று இல்ம தேடக்கூடிய விடயத்திலே தான் பசியாக இருந்தும் பட்டினியாக இருந்தும் இல்மை தேடும் விடயத்தில் இவர் அதிகமாக ஒரு விருப்பம் கொண்ட ஒரு சஹாபியாக திகழ்ந்தார். நபி அவர்களுடன் மிகவும் அந்நியோன்யமாக மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சஹாபியாக இருந்தார். எந்த அளவுக்கு என்றால் இவருடைய கை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையுடன் சேர்ந்திருக்கக்கூடிய அளவுக்கு மிக நெருக்கமான ஒரு சஹாபியாக இருந்தார். பேராவல் கொண்ட ஒருத்தர், நபி அவர்களுடைய ஹதீஸிலே பேராவல் கொண்ட ஒருத்தர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திகழ்ந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள் நபி அவர்களை பார்த்து, யா ரசூலல்லாஹ் இன்னி கத் சமிஅது மின்க ஹதீஸன் கஸீரா. யா ரசூலல்லாஹ், உங்களிடமிருந்து ஏராளமான ஹதீஸுகளை நான் மனனம் செய்திருக்கிறேன். ஆனாலும் வஅன அக்ஷா அன் அன்சா, அந்த ஹதீஸுகள் மறந்து விடுமோ, நான் மறந்து விடுவேனோ என்பதை நான் பயப்படுகிறேன் என்று சொன்னபோது நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபகால் உபுசுத் ரிதாஅக், அபூ ஹுரைராவே உங்களுடைய துணியை நீங்கள் விரியுங்கள் என்பதாக சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விரித்து கொடுத்தார்கள். ஃபகரஃப பியதிஹி ஃபீஹி, நபி அவர்கள் அதிலே அள்ளி வைத்தார்கள். பிறகு சொன்னார்கள், சும்ம கால் தும்மஹு, அதை அணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபதமம்து, நான் அதை என்னுடைய நெஞ்சுடன் அணைத்துக் கொண்டேன். ஃபமா நஸீது ஷையன் பஅது, அதற்கு பிறகு நபி அவர்களுடைய ஹதீஸில் எதையுமே நான் மறக்கவில்லை என்பதாக சொல்லுகிறார்கள். ஒரு ஆசை உள்ளவராக, இல்மை தேடும் விடயத்தில் ஒரு பேராவல் கொண்டவராக இருந்ததினால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வெகுமதியை அவர்களுக்கு வழங்கினார்கள். அதே போன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் ஏராளமான சஹாபாக்கள் தாபிஊன்கள் ஹதீஸுகளை அறிவித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட சொல்ல போனால் 100ஐ விடவும் அதிகமானவர்கள் இவர்களை தொட்டும் ஹதீஸுகளை அறிவித்திருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் ஹதீஸை அறிவித்த சஹாபாக்கள்ல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று அனஸ் ரலியல்லாஹு சஹாபாக்கள் அபூ ஹுரைரா இருக்கிறார்கள். அதே போன்று ரிவாய செய்தவர் என்றால் சஹாபாக்களில் அதிகமான ஹதீஸ்
109 முஸ்லிம்ல மாத்திரம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த ஹதீதுகள் கிட்டத்தட்ட 109 ஹதீதுகள் இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வலம் யஸல் யஸ்குனுல் மதீனா, மதீனாவிலே வாழ்ந்து கொண்டார்கள். எந்த அளவுக்கு என்றால் அவருடைய வஃபாத்தும் மதீனாவில் தான் நிகழ்ந்தது. ஹிஜ்ரி 57ல, இன்னும் ஒரு கருத்து 58, அதே போன்று 59, 3 விதமான கருத்துக்களும் சொல்லப்படுகிறது. இந்த காலகட்டத்தில அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்தார்கள். அவர்கள் மரணிக்கக்கூடிய வேளையிலே அவர்களுடைய வயது 78 வயதாக இருந்தது. இன்னும் ஒரு கருத்து இருக்கிறது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலே மரணிக்கவில்லை. மதீனாவுக்கு கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தூரமுள்ள அகீக் என்ற இடத்திலே மரணித்தார்கள். பிறகு மதீனாவுக்கு அவர்கள் கொண்டு வரப்பட்டார்கள். அவர்களுக்கு வலீத் பின் உக்பத் பின் அபி சுஃபியான், அல் வலீத் பின் உக்பா பின் அபி சுஃபியான் என்பவர் அந்த காலகட்டத்திலே மதீனாவிலே அமீராக இருந்தார். எனவே அவர்தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஜனாசா தொழுகை நடாத்தினார். அடுத்ததாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஏன் இந்த பெயர் சொல்லப்பட்டது? சும்மிய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பிஹாதில் இஸ்ம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த பெயரை கொண்டு பெயர் வைக்கப்பட்டதற்குரிய காரணம் என்னவென்றால், அவரிடம் ஒரு பூனை இருந்தது. அந்த பூனையை கான யஹ்மிலுஹா அவ் யுலாஇபுஹா, அந்த பூனையை அவர் செல்லும் இடமெல்லாம் சுமந்து செல்வார். அந்த பூனையுடன் அவர் விளையாடக்கூடியவராக, தன்னுடன் அரவணைத்துக் கொள்ளக்கூடியவராக இருந்தார். எனவே அவருடைய ஜுப்பா, அவருடைய ஆடையுடைய அந்த கும்முலே இவர் என்ன செய்வார் என்றால் பூனையை எடுத்து செல்வார். எந்த அளவுக்கு என்றால் பார்ப்பவர்கள் இவர் பூனையுடைய தந்தையோ என்று எண்ணும் அளவுக்கு இவருடைய அந்த செயற்பாடுகள் இருக்கும். எனவேதான் அவருடைய குடும்பத்தினர் அவருக்கு அபூ ஹுரைரா என்று பெயர் வைத்து விட்டார்கள். அதே போன்று இன்னுமொரு கருத்தும் இருக்கிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரும்போதெல்லாம் பூனையை சுமந்து கொண்டு வருவார்கள். எனவே தன்னுடைய அதிகமான நேரங்கள் பூனையுடன் கழிந்திருந்தது. எனவே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அபூ ஹுரைரா என்று கேட்டார்கள். எனவே இரக்கமாக நபி அவர்கள் அவரை அபூ ஹுரைரா என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். எனவே இதுதான் அபூ ஹுரைரா என்று இவருக்கு பெயர் வருவதற்கு காரணமாக இருந்தது. அதே போன்று அபூ ஹுரைரா என்ற வார்த்தையை நாங்கள் எப்படி படிக்கிறது? இத முன்சரிஃபாக படிப்பதா அல்லது கைரு முன்சரிஃபாக படிப்பதா என்றால், உண்மையிலே உலமாக்களுக்கு மத்தியில் இதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. அபூ ஹுரைரத்தே என்று சொல்லி கைரு முன்சரிஃபாக படிப்பதா அல்லது அபூ ஹுரைரத்தின் என்று சொல்லி தன்வீன் வச்சு இதை முன்சரிஃபாக படிப்பதா என்றா, முல்லா அலி காரி ரஹிமஹுல்லா அவர்கள் மிர்காத்திலே சொல்லுகிறார்கள், ஜுர்ர ஹுரைரா, ஹுரைரா என்ற வார்த்தை இது ஜெரு செய்யப்பட்டு விட்டது. ஏனென்றால் புவல் அஸ்லு, அதுதான் அசல். ஆனாலும் ஒரு உலமாக்களில் ஒரு கூட்டத்தினர் சொல்லுகிறார்கள், அதிலும் குறிப்பாக முஹத்திஸுன்கள் இவர்களுடைய நாவுகளிலே பழக்கப்பட்ட ஒரு வார்த்தை தான் இது கைரு முன்சரிஃபாக பழக்கப்பட்டு விட்டது. எனவே இந்த வார்த்தையை அபு என்பது ஒரு வார்த்தையாகவும் ஹுரைரா என்பது இன்னும் ஒரு வார்த்தை, 2 வார்த்தை. இந்த 2 வார்த்தையும் ஒரு வார்த்தையை போன்று இதை உருவாக்கி இதிலே அலம் அதே போன்று தனீத் என்ற இந்த 2 இல்லத்தையும் வைத்து இதனை
கைரு முன்சரிஃபாக ஆக்குகிறார்கள். ஆனால் அபு ஹுரைரத்தின் என்று சொல்லி எங்களுக்கு முன்சரிஃபாகவும் படிக்க இயலும் என்றாலும் முஹத்திஸூன்களுக்கு மத்தியில் மிக பரவலாக பாவிக்கப்படக்கூடிய வார்த்தை தான் இந்த வார்த்தை. இது கைரு முன்சரிஃபாக பாவிக்கப்பட்டதினால் முல்லா அலி காரி ரஹிமஹுல்லா அவர்கள் ராஜஹாக இந்த கருத்தை தான் ஆக்குகிறார்கள். இது கைரு முன்சரிஃபாக படிக்கப்படுவதுதான் ராஜஹ் என்பதாக சொல்லுகிறார்கள். அடுத்தது ஹதீஸ பாருங்க. வரவாஹு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மஅ இக்திலாஃபின் ஐ பைன பஅதி அல்ஃபாதிஹா. இதனுடைய அல்ஃபாதில சில மாற்றங்கள் இருக்கிறது. வஃபீஹி என்றால் வஃபி மர்வி அபி ஹுரைரா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸிலே இருக்கிறது. வைதா ரஅய்தல் ஹுஃபாத்தல் உராத்த அஸ்ஸும்மல் புக்ம முலூக்கல் அர்தி. ஏற்கனவே சம்பந்தமாக நாங்க பார்த்துட்டோம். இருந்த போதிலும் ஒரு சில விஷயங்களை இதுல நாங்க என்ன செய்வோம்னா பார்ப்போம். இதுல ரஅ என்ற ஃபியல் வந்திருக்கு. வைதா ரஅய்த அல் ஹுஃபாத்தல் உராத்த அஸ்ஸும்மல் புக்ம முலூக்கல் அர்தி. இந்த ரஅ என்ற ஃபியல் இதனுடைய மஃஊல், இதற்கு எத்தனை மஃஊல்கள் வரும், அப்படி வந்தால் இதனுடைய கருத்துக்கள் எப்படி மாற்றமாக வரும் என்பதை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், உண்மையிலே இந்த ரஅ என்ற ஃபியல் இது ஒரு மஃஊலின் பாலும் கடக்கும், அதே போன்று 2 மஃஊலின் பக்கமும் கடக்கும். ஒரு மஃஊலின் பால் கடக்குமாக இருந்தால் இதனுடைய கருத்து அபுசர என்ற கருத்தை நாங்க கொடுப்போம். உங்களுக்கு தெரியும், அர்-ருயா அல்-பஸரியா என்ற கருத்தை இதுக்கு நாங்க நிச்சயம் கொடுப்போம். எனவே வைதா ரஅய்த அல் ஹுஃபாத்தல் உராத்த அஸ்ஸும்மல் புக்கும் என்ற இந்த வார்த்தை, இந்த இபாரத்துக்கு நாங்க யாராப் சொல்லும் பொழுது இந்த ரஅய்த என்ற ஃபியலுக்குரிய மஃஊலாக நாங்க நிச்சயம்னா அல் ஹுஃபாத் அல் உராத் அஸ்ஸும் அல் புக்கும் என்ற இந்த வார்த்தையை முதலாவது மஃஊலாக கொடுத்து முலூக்கல் அர்த் என்ற இந்த வார்த்தையை ஹாலாக கொடுப்போம். மஃஊலுக்கு ஹாலாக கொடுப்போம். அப்படி இல்லாம வைதா தஅத்தா இலா மஃஊலைன், இந்த ரஅ என்ற ஃபியல் 2 மஃஊலின் பக்கம் கடக்குமாக இருந்தால் இங்க நாங்க அபுசர என்ற கருத்தை கொடுக்க மாட்டோம், மாற்றமாக அலிம என்ற கருத்தை கொடுப்போம். இந்த நேரத்திலே யாராப் சொல்லும் பொழுது சொல்லுவோம் முலூக்கல் அர்த் என்பது மஃஊல் சானியாக நாங்க நிச்சயமும் கருத்து கொடுப்போம். அதே போன்று இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய அஸ்ஸும் என்பதை கொண்டு முராத் அஸ்ஸம் அன் சிமாஇல் ஹக், ஹக்கை விளங்குவதை விட்டும் யாரெல்லாம் செவிடர்களாக இருப்பார்களோ அவர்களுக்கு தான் சொல்லப்படுவதை தவிர உண்மையிலேயே செவிடராக இருக்கக்கூடியவர்களுக்கு அல்ல. மாற்றமாக ஹக்கை விளங்குவதை தொட்டும் யாரெல்லாம் செவிடர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இது சொல்லப்படும். அதே போன்று புக்கும் என்ற வார்த்தை ஹக்கை பேசாமல் யாரெல்லாம் பாத்திலை பேசுவார்களோ அல்லது பாத்திலுக்கு உதவியாக இருப்பார்களோ அவர்களுக்கு புக்கும் என்று சொல்லப்படும். எனவே அசம் செவிடர்கள், புக்கும் ஊமையர்கள், இவர்களை முலூக்கல் அர்த் பூமியை ஆட்சி செய்யக்கூடிய அரசர்களாக நீ கண்டால் அது கியாம நாளுடைய அடையாளம் என்பதாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த ஹதீஸுடைய சுருக்கம் என்னவென்றால், பொறுப்பென்பது அது உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். எப்பொழுது தகுதி இல்லாதவர்களிடம் ஒப்படைக்கப்படுமோ அப்பொழுது கியாம நாளுடைய அடையாளமாக அது கருதப்படும். முன்னால சென்ற ஹதீஸில நாங்க பார்த்தது போல இதா உஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபந்ததிரி ஸாஅ, நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே பொறுப்பென்பது அது உரியவர்களிடம் கொடுக்கப்படுவதற்கு தவறும் பட்சத்தில் அது கியாம நாளுடைய அடையாளமாக கருதப்படும். ஏனென்றால் ஜுஹால்கள் அவர்கள் அரசர்களாக, அவர்கள் பொறுப்புதாரிகளாக ஆகுவார்களாக இருந்தால் அவர்களுடைய நோக்கம் எவ்வாறு மக்களை நாங்கள் முன்னேற்றுவது என்ற அந்த நோக்கத்தை விட்டுவிட்டு தான் எவ்வாறு முன்னேறுவது என்ற அந்த வழியிலே அவர்கள் ஒவ்வொருத்தரும் சென்று விடுவார்கள். அடுத்ததாக ஃபீ ஹம்ஸின் லா யஅலமுஹுன்ன இல்லல்லாஹ்,
ஃபி ஹம்சின் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபி ஹம்சின் 5 விடயங்களிலே லா யஅலமுஹுன்ன அந்த 5 விடயங்களையும் யாருமே அறிய மாட்டார்கள் இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர. இந்த இடத்துல வரக்கூடிய ஃபி ஹம்சின் என்ற வார்த்தைக்கு நாங்க யாராப் சொல்லுவோம். இது வந்து ரஃபுடைய இடத்துல இருக்கிறது. எந்த அடிப்படையில இது ரஃப் என்று நாங்க சொல்லுவோம் என்றால், அபு நுஐம் இவருடைய ரிவாயத்துங்களுக்கு இதை உறுதி செய்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், கால் நபி அவர்கள் சொன்னார்கள், ஹிய ஃபி ஹம்ஸின் மினல் கைப் லா யஅலமுஹா இல்லல்லாஹ். எனவே ஹிய என்பது முப்ததாவாகவும் ஃபி ஹம்ஸின் என்பதை கபராகவும் ஆக்கி இந்த இடத்திலே நாங்கள் தக்தீர் இடுவோம். இந்த ஃபி ஹம்ஸின் என்பது ஃபி மௌதிஇர் ரஃபுடைய மஹல்லிலே இருக்கிறது என்று சொல்லுவோம். இதனுடைய தக்தீர் எப்படி இருக்கும்டா, மஅரிஃபத்து வக்தி கியாமிஸ் ஸாஅ வாஹிதத்தும் மின் ஹம்ஸின் லா யஅலமுஹுன்ன இல்லல்லாஹ் அல்லது இல்மு வக்தி கியாமிஸ் ஸாஅ தாஹிலுன் ஃபி ஹம்ஸின் லா யஅலமுஹுன்ன இல்லல்லாஹ் என்ற இந்த தக்தீரை நாங்க இட்டுக்கொள்வோம். அதே போன்று இரண்டாவது கருத்து சொல்லுவோம், இந்த ஃபி ஹம்ஸின் என்பது இது நஸ்புடைய மஹல்லில் இருக்கிறது. நஸ்புடைய மஹல்லில் இருக்கிறது. எந்த அடிப்படையில் என்றால், இது ஹால் என்ற இந்த தர்கீப் அடிப்படையில் இது நஸ்புடைய மஹல்லிலே இருக்கிறது. எனவே தக்தீர் எப்படி வைப்போம் என்றால், நாங்கள் சொல்லுவோம், தராஹும் முலூக்கல் அர்தி முத்தஃபக்கிரீன ஃபி ஹம்ஸின். இந்த ஆடையற்றவர்கள், பாதணியற்றவர்கள், செவிடர்கள், ஊமையர்கள், இவர்களை நீ பார்த்தால் எப்படி முலூக்கல் அர்த் பூமியை ஆட்சி செய்யக்கூடியவர்களாக முத்தஃபக்கிரீன ஃபி ஹம்ஸி கலிமாத் 5 விடயங்களிலே இவர்கள் சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்தார். எனவே மடையர்களான அரசர்களுடைய விடயத்திலிருந்தும் உள்ளதுதான் அவர்கள் அத்தஃபக்குரு ஃபி அஷ்யா லா துஅனீஹிம் வலா துக்னீஹிம். அவர்களுக்கு தேவையற்ற விடயங்களிலே அவர்கள் அதிகமாக சிந்திப்பார்கள். எனவே மடையர்கள் அரசர்களாக ஆனால் இந்த நிலை உருவாகும். அதே போன்று மூன்றாவது நாங்க சொல்லுவோம், இந்த ஃபி ஹம்ஸின் என்ற வார்த்தை இது முத்தஅல்லிகுன் பி அஅலம என்ற வார்த்தையுடன் தொடர்பு படுகிறது. எனவே நாங்க இதுக்கு எப்படி இதை தொடர்பு படுத்தி சொல்லுவோம் என்றால், மல் மஸ்ஊலு அன்ஹா பி அஅலம மினஸ் ஸாயில் ஃபி இல்மி ஹம்ஸின். மல் மஸ்ஊலு அன்ஹா பி அஅலம மினஸ் ஸாயில். கேட்கப்பட்டவர் கேட்பவரை விடவும் அறிந்தவராக இல்லை. ஃபி இல்மி ஹம்ஸின் 5 அறிவுகளிலே என்று இந்த இடத்திலே நாங்கள் என்ன செய்வோம், இவ்வாறு தக்தீரை இட்டுக் கொள்வோம். இந்த இடத்திலே ஒரு சுவால் வருகிறது, கேள்வி ஒன்று எங்களுக்கு எழலாம். உண்மையிலே அல் உமூர் அல் கைபியா அல்லாஹ் அறியக்கூடிய விடயங்கள் என்பது அல்லாஹ் மாத்திரம்தான் அறிவான், வேறு யாராலும் அறிய முடியாது என்ற இந்த விடயங்கள் ஏராளமான விடயங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த ஹதீஸிலே நபி அவர்கள் 5ஆக இதை மட்டுப்படுத்தியிருக்கிறார்களே, இதற்குரிய காரணம் என்ன? ஏன் நபி அவர்கள் 5 என்று சொன்னார்கள்? அல்லாஹ் மாத்திரம் அறியக்கூடிய ஏராளமான விடயங்கள் இருக்க நபி அவர்கள் ஏன் 5 மாத்திரம் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு எழலாம். எனவே இந்த இடத்திலே நாங்கள் இதற்கு விடை சொல்லுவோம். சஹாபாக்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த 5 விடயங்கள் சம்பந்தமாக அடிக்கடி கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவேதான் அவர்களுக்கு விடை கொடுக்க வேண்டும் என்பதற்காக, அவர்களுக்கு விடை கொடுக்கும் முகமாக இந்த ஆயத்து இறங்கியது. என்ன ஆயத்து? இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ வ யுனஸ்ஸிலுல் கைஸ் வ யஅலமு மா ஃபில் அர்ஹாம் வ மா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா வ மா தத்ரி நஃப்ஸும் பி ஐயி அர்தின் தமூத் என்ற இந்த ஆயத்து இந்த 5 விடயங்களையும் மையப்படுத்தி இறங்கியது. எனவே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த ஆயத்தை மையமாக வைத்து இந்த 5 விடயங்களையும் அல்லாஹ் மாத்திரம்தான் அறிவான், வேறு யாராலும் அறிய முடியாது என்பதாக சொன்னார்கள் என்று முதலாவது விடை சொல்லுவோம். அதே போன்று இரண்டாவது விட நாங்கள் சொல்லுவோம், ஏன் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் உமூருல் கைபியா அதிகமான விடயங்கள் இருக்க
ஏன் இந்த 5 விடயங்களையும் மட்டிட்டார்கள் என்றால் நாங்கள் சொல்லுவோம் ஹிய உம்மஹாதுஹா வ அஸாசுஹா வ உஸூலுஹா. இதுதான் அல் உமூருல் கைபியா, மறைவான விடயங்களில் உம்மஹாத், தலையான விடயங்கள் இதுதான். அதே போன்ற அடிப்படை விடயங்கள் இதுதான். எனவேதான் நபி அவர்கள் அடிப்படையை மாத்திரம் சொன்னார்கள், அதனுடைய ஃபராகள் சம்பந்தமாக சொல்லவில்லை. நபி அவர்கள் சொல்லவில்லை என்றாலும் அவைகளும் இதற்குள் உள்ளடங்கும் என்ற கருத்தை இரண்டாவது கருத்தாக நாங்கள் சொல்லிக் கொள்ளுவோம். அதே போன்று அடுத்ததாக இன்னொரு சுஆலும் இந்த இடத்திலே எங்களுக்கு எழலாம். இந்த ஹதீஸ் என்பது உமூருல் கைபியா, மறைவான விடயங்களை அல்லாஹுவை தவிர வேறு யாருமே அறிய மாட்டார்கள் என்பதை சொல்கிறது. ஆனாலும் எங்களுக்கு தெரிந்த விடயம்தான், சில நபிமார்கள், அவுலியாக்கள் அவர்களும் அல் உமூருல் கைபியா சம்பந்தமான சில விஷயங்களை அவ்வப்போது அறிவித்திருக்கிறார்களே. அப்படி இருக்க அல்லாஹ் மாத்திரம்தான் அல் உமூருல் கைபியாவை அறியக்கூடியவன் என்றால், அம்பியாக்கள், அவுலியாக்கள் அவர்களும் சில நேரங்களில் சில விடயங்களை அறிவித்திருக்கிறார்களே. எனவே எவ்வாறு இது பொருந்தும் என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு எழலாம். எனவே இந்த கேள்விக்கு நாங்கள் விட சொல்லுவோம். எப்படி என்றால், இல்ம் என்பது 2 வகை. ஒன்று இல்முன் குல்லியுன், அடுத்தது இல்முன் ஜுஸ்ஐயுன். இப்படி 2 வகையாக இருக்கு. இல்முல் குல்லி என்பது இந்த இல்முக்கு சொல்லப்படும் அல் இல்முல் இலாஹி என்று சொல்லப்படும். இது அல்லாஹுடன் தொடர்பான இல்மு. இந்த இல்மை வேறு யாராலுமே அறிந்துவிட முடியாது. எனவே இதை உறுதிப்படுத்தக்கூடிய அல்லாஹுடைய வசனம்தான், குல் லா யஅலமு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தில் கைப இல்லல்லாஹ். அல்லாஹ் சொல்லுகிறான், வானம் பூமியிலே இருக்கக்கூடிய யாருமே அல்லாஹுவை தவிர வேறு யாருமே இந்த அல்லாஹுடைய கைபான விடயங்களை அறிய மாட்டார்கள் என்பதாக சொல்லுகிறார். எனவே நாங்கள் இந்த இடத்திலே சொல்லுவோம், அம்பியாக்கள், அவுலியாக்களும் சில நேரம் கைபான விடயங்களை சொல்லுகிறார்கள் என்றால் நாங்கள் சொல்லுவோம் இல்ம் என்பது 2 வகை. ஒன்று இல்முல் குல்லி, அடுத்தது இல்முல் ஜுஸ்இ. ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய, அல்லாஹ் மாத்திரம் அறியக்கூடிய இல்ம் என்பது அது இல்முல் குல்லி. அதை யாராலும் அறியவே முடியாது. அப்பொழுது நபிமார்கள், அவுலியாக்கள் சொல்லக்கூடிய விடயங்கள் என்பது இது அல் இல்முல் ஜுஸ்இயை சார்ந்தது என்பதாக இந்த இடத்திலே நாங்கள் கருத்து கொடுப்போம். ஏனென்றால் அல் இல்முல் ஜுஸ்இ என்பது அது அல்லாஹ் யாரையெல்லாம் நாடிருக்கிறானோ அவர்கள் அறிந்து கொள்வார்கள். எனவே நாங்கள் இந்த இடத்திலே அல் இல்முல் ஜுஸ்இ, அல் இல்முல் குல்லி என்பதை ஒப்பிட்டுத்தான் இந்த இடத்திலே சில விடயங்கள் அவற்றை அல்லாஹ் மாத்திரம் அறிவான் என்பதாக வந்திருக்கிறது. அதே போன்று 2வதாக சொல்லுவோம், உமூருல் கைபியா என்பது அதை யாராலும் அறிய முடியாது. ஆனால் இல்ம் என்ற வகையிலே எங்களுக்கு அறிய முடியாது, உறுதியாக இதுதான் என்று சொல்ல முடியாது. ஆனாலும் லன் என்பது, லன் அடிப்படையில் நாங்கள் கைபியத்தை அறிவதென்பது இது எந்த ஒரு பிரச்சனையும் தராது. ஏனென்றால் இது ஒரு வழக்கமான விடயமாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. இதற்கு இல்ம் என்று சொல்லப்பட மாட்டாது. எனவே லா யஅலமுஹுன்ன இல்லல்லாஹ் என்ற இந்த வார்த்தைக்கு இது வராது. ஏனென்றால் நாங்கள் இல்ம் என்ற அடிப்படையில் சொல்லவில்லை, லன் என்ற அடிப்படையில் வைத்தோமாக இருந்தால் இந்த ஆயத்துக்கு எந்த ஒரு முரணும் இது தராது. அதே போன்று அடுத்ததாக சும்ம கரஅ, பிறகு ஓதினார்கள். இந்த கரஅ என்ற ஃபியலுடைய ஃபாயில் யார் என்பதிலும் முஹத்திஸுன்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. இதுல 2 விதமான இஹ்திமால்கள் சொல்லுகிறார்கள். முதலாவது இஹ்திமால், இந்த கரஅ என்ற ஃபியலுடைய ஃபாயில் இது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே நாங்கள் இந்த இடத்திலே தக்தீரிடுவோம். எப்படி என்றால், கரஅ நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் ஓதினார்கள், பயானன் லிஹம்ஸின் லா யஅலமுஹுன்ன இல்லல்லாஹ். அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே அறிய முடியாத இந்த 5 விடயங்களையும் தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி நபி அவர்கள் பின்னால வரக்கூடிய ஆயத்தை ஓதினார்கள் என்று சொல்லி இந்த இடத்திலே நாங்கள் கருத்து கொடுப்போம். அதே போன்று 2வது இஹ்திமால், இந்த இடத்திலே வரக்கூடிய கரஅ என்ற வார்த்தையுடைய ஃபாயில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவோம். நாங்கள் கரஅ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்திஷ்ஹாதன் வ மிஸ்தாகன் லில் ஹதீஸ். நபி அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸுக்கு சான்றாக,
இந்த ஹதீஸை உண்மைப்படுத்துவதற்காக வேண்டி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த பின்னால வரக்கூடிய இந்த ஆயத்தை ஓதினார்கள் என்று சொல்லுவோம். அதே போன்று சும்மா கரஅ அல் ஆயத்தே என்று வருகிறது. இதனை அல் ஆயத்தே என்று வாசிக்கிறதா, சும்மா கரஅ இன்னல்லாஹ இந்தஹு இல்முஸ் ஸாஅ வ யுனஸ்ஸிலுல் கைஸ் அல் ஆயா முத்தஃபகுன் அலைஹி என்று வருகிறது. இந்த இடத்திலே அல் ஆயா என்ற வார்த்தை வருகிறது. இதனை அல் ஆயத்தே என்று வாசிக்கிறதா, அல்லது அல் ஆயத்து என்று வாசிக்கிறதா, அல் ஆயத்தி என்று வாசிக்கிறதா என்றால் இதிலே நஸ்பு வச்சு அல் ஆயத்தே என்று வாசிப்போம். அப்படி வாசிச்சோம் என்றால் இந்த இடத்திலே சொல்லுவோம், ஒரு ஃபிஅலை நாங்கள் மஹ்துஃபாக ஆக்கி சொல்லுவோம் அனி அல் ஆயா அல்லது இக்ரா அல் ஆயா என்ற தக்தீரிலே இதற்கு நஸ்பு செய்வோம். அதே போன்று இன்னல்லாஹ இந்தஹு இல்முஸ் ஸாஅ என்ற ஆயத்திற்கு பதிலாக என்ன செய்வோம் என்றால் இதனை கொடுத்து பதிலாக கொடுப்போம். ஏனென்றால் கரஅ என்ற ஃபியலுடைய ஃபாயில் நபி அவர்கள், இன்னல்லாஹ இந்தஹு இல்முஸ் ஸாஅ என்பது மஃஊல், இந்த அல் ஆயத் என்பது பதில் என்பதாக நாங்கள் இதுக்கு தர்கீப் சொல்லுவோம். அதே போன்று ரஃபு வச்சு இது முபததாவை நாங்க இதை முபததாவாக கொடுத்து கபர மஹ்தூஃபாக்கி சொல்லுவோம். எப்படி என்றால் அல் ஆயா மஅலூமத்துன் மஷ்ஹூரத்துன் என்ற ஒரு தக்தீரை நாங்கள் இந்த இடத்திலே விடுவோம். அதே போன்று அடுத்ததாக சொல்லுவோம் ஜெர்ராக அல் ஆயத்தி என்று சொல்லுவோம். இதை எப்படி நாங்க ஜெர் செய்வோம் என்றால் இக்ரா இலல் ஆயா ஐ இல ஆஹிரில் ஆயா, இந்த தக்தீர்ல இதுக்கு ஜெர்ரு வச்சு அல் ஆயத்தி என்று சொல்லிடும். எனவே அல் ஆயத்த, அல் ஆயத்து, அல் ஆயத்தி மூன்று வஜிகளை சொல்லிடும். முத்தஃபகுன் அலைஹி இத்தஃபக ஷேகான் அலா மர்வி அபி ஹுரைரா அல்லதி ஃபீஹி ஹாதிஹி ஜியாதா, இந்த ஜியாதா இருக்கக்கூடிய இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த ஹதீஸிலே புகாரி முஸ்லிம் ரஹிமஹுல்லா ரெண்டு பேரும் சேர்ந்து இதனை அறிவிக்கிறார்கள், ஒன்றுபட்டு விட்டார்கள் என்ற கருத்தை நாங்கள் கொடுப்போம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்தை நாங்க இதோட நிறுத்திக் கொள்வோம். அடுத்த எங்களோட கிளாஸ்ல அடுத்த ஹதீஸ் சம்பந்தமாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். எதுவும் கேட்க வேண்டிய கேள்விகள் இருந்தா கேட்டுக்கொள்வோம். ஜஸாக்குமுல்லாஹ் அஹ்ஸனல் ஜஸா. அஸ்ஸலாமு அலைக்கும் ஷேக், எதுவும் கேட்கறீங்களா?